234 தொகுதி. 234 தொகுதி. 234 தொகுதி. 234 தொகுதி. சட்டப்பேரவையில் தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் மதிமுக போட்டியிடும் என வைகோவுடன் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரி. வணக்கம், விவரங்கள். வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் மண்டல மறுமலர்ச்சி திமுக சார்பில் தேர்தல் நிதியளிப்பு மற்றும் கட்சி வளர்ச்சி நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மதிமுக நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் வழங்கிய தேர்தல் நிதி மற்றும் கட்சி வளர்ச்சி நிதியை பெற்றுக் கொண்டு சிறப்புரையாற்றார். தொடர்ந்து செய்தியாளர் பேட்டியளித்த அவர் வைகோவிடம் செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். அப்பொழுது கடந்த 2024 ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியில் உள்ள ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் படித்த மாணவி ஒருவர் மதம் மாற்றம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் அவர் மதம் மாற்றம் செய்யப்படவில்லை என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் இன்று அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த வைகோ இந்த சம்பவம் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது எனவும், இந்த சம்பவம் உண்மையிலேயே ஒரு குற்றச்சம்பவமாக நடந்திருந்தால் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தமிழக அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் தொடர்ந்து நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் 234 தொகுதியில் என்று திடீரென அதிரடியாக பதிலளித்தார். இதனால் அந்த பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.